ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வீடியோ சேனல். நான் உங்களுக்கு இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, இன்னமும் பேன் ஆதார வந்து லிங்க் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இன்னமும் நீங்க பேன் ஆதார் லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா லிங்க் பண்றீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபைன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சோ இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும். சோ கண்டிப்பா லிங்க் பண்றீங்க. எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலா இந்த வீடியோ சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது இல்லாம வந்து ரெஜிஸ்டர் பண்ண மொபைல், இது மூணு இருந்தா போதும். கூகுள்ல வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை லிங்க் வேணும்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டேரக்டா அந்த பேஜுக்கு போயிடும். இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல வந்து குயிக் லிங்க்ஸ்னு ஒரு டேபே கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா லிங்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பேன் நம்பரு, நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், எந்த பேனுக்கு எந்த ஆதார் லிங்க் பண்ணுமோ கரெக்டா அந்த பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் கரெக்டா என்டர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஆல்ரெடி லிங்க் பண்ணிருக்கீங்களா தெரியல அப்படின்னு பயப்படுத்தாங்க, அங்கேயே காமிச்சிருவாங்க. நீங்க ஆல்ரெடி லிங்க் பண்ணினா ஆல்ரெடி லிங்க் அதுன்னு காமிக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பேன் ஆதார்ல வந்து நேம் மிஸ் மேட்ச் இருந்தாலும் அதையும் காமிச்சிருவாங்க. நேம் மிஸ் மேட்ச் இருந்தா கண்டிப்பா எதாச்சும் ஒன்றுல போயிட்டு நீங்க வந்து நேமை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி லிங்க் பண்ணல, நேம்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து லிங்க் பண்ண போறீங்க. அந்த இடத்துல வந்து டீடைல் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு வந்து நீங்க வந்து ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு டீடைல் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃபைன் கொடுத்துட்டாங்க. ஃபைன் இல்லாமலாம் இப்போ பண்ணவே முடியாது. எவ்வளவு பேமெண்ட் பண்ண சொல்றாங்களோ அது வந்து இபே மூலியமா நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். அங்க டீடைல் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கீழே வந்துட்டு நீங்க வந்து இ பேமெண்ட் பண்ணுங்க. இப்போ எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா 1000 rupees வந்து ஃபைன் பே பண்ற மாதிரி இருக்கு. அந்த டீடைல் எல்லாம் நீங்க ஃபுல்லா படிச்சு கண்டினியூ டு பே த்ரூ டாக்ஸ் இபேன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பேன் கேட்கும். அதே பேன் நம்பர் வந்து திரும்பவும் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க பேன் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. அதுல வந்து நீங்க எந்த மொபைல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அதே நம்பர் வந்து கண்டினியூ பண்ணுங்க. நீங்க மாத்தி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வராது. ஸோ அந்த நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஒரு டைட்டில் வந்து ப்ராசஸ் வரும். அந்த ப்ராசஸ் கொடுத்துருங்க. நீங்க ப்ராசஸ் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். அந்த பேஜ்ல வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து அசஸ்மெண்ட் இயர்னு இருக்கு. அந்த அசஸ்மெண்ட் இயர்ல வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர்க்குள்ள பண்றீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வந்து அதர் ரிசிப்ட் 500 ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, லாஸ்ட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இங்க பாத்தீங்கன்னா நியூ பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா அதர்ஸ்ல வந்துட்டு 1000 rupees இருக்கும். அதுதான் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இபே, அங்க பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் இல்ல டெபிட் கார்டு எதை யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பே பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறமா 2 daysல வந்து உங்களோட பேன் ஆதார் வந்து லிங்க் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ்ல போயிட்டு பேன் ஆதார் ஸ்டேட்டஸ்ல வந்து கிளிக் பண்ணிட்டு இது வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணா கண்டிப்பா நம்ம பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.